Hello students, welcome to Kavita Study Hub. I am your teacher Kavita. Through this channel, I will help you understand concepts clearly, score better marks and enjoy learning. Let's begin today's class. Before we start the class, don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. சரிங்க, இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 10 NCERT சிலபஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பற்றி படிக்க போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன் லெசன் நேம். சரிங்களா? வாட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்? கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னென்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் சேஞ்ச் த when one or more substances change into new substances with different properties. கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன நடக்க போகுதுன்னா, ஒன்றோ இல்லை அது மேற்பட்ட சப்ஸ்டன்சஸ் வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்சஸோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட நியூ சப்ஸ்டன்ஸாக மாறுது. கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் சேஞ்சஸ் இன்டு அ நியூ சப்ஸ்டன்சஸ் வித் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நியூ சப்ஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆகுது. The starting substance are called reactants. முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் ரியாக்டன். the new substance ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுதான் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன கிடைக்க போகுது, எது ரியாக்டன்ட் எது ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். when iron reacts with oxygen it forms rust. அயன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதாவது அயன் அண்ட் ஆக்சிஜன் வந்து இதில் ரியாக்டன்ஸ், ரஸ்ட் வந்து ப்ராடக்ட். சரிங்களா? இப்போது நம்ம என்னென்னா வந்து திருப்பி சொல்கிறாங்க பாருங்கள். கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னா, த பிரேக்கிங் அண்ட் மேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் டு ப்ரொடியூஸ் நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் சேஞ்சஸ், நேம்லி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ரெண்டு வகையான சேஞ்சஸ் இருக்குது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் போது என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, ரெண்டு வகையான சேஞ்சஸ் நடக்கும். ஒன்று ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இன்னொன்று கெமிக்கல் சேஞ்சஸ். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், நம்ம ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அது மெல்ட் ஆகுது இல்லையா, அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சு. ரஸ்டிங் ஆஃப் அயன், ஒரு இரும்பு துரும்பு பிடிக்கிது இல்லையா, ரஸ்டிங்னா துரும்பு பிடிக்கிறது, அது வந்து கெமிக்கல் சேஞ்ச். ஃபார்மேஷன் ஆஃப் கேர்டு வந்து வருது இல்லைங்களா, கேர்டு நம்ம பால் எப்படி தோச்சோன்னா கேர்டு வருது, அது வந்து என்னென்னா கெமிக்கல் சேஞ்ச். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிசிக்கல் சேஞ்சு. சரி, கொஞ்சம் எலாபரேட்டாக ஃபிசிக்கல் சேஞ்சுனா என்ன, கெமிக்கல் சேஞ்சுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்னென்னா, டெஃபினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச் முதல்ல பார்க்கலாம். ஃபிசிக்கல் சேஞ்ச் இஸ் அ சேஞ்ச் in which only the physical properties of a substance change but no new substance is formed. அதாவது ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன நடக்கும்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும், ஆனால் நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதுதான் ஃபிசிக்கல் சேஞ்ச். சரிங்களா? ஃபிசிக்கல் சேஞ்ச் is a change in which only the physical properties of a substance change but no new substance is formed. முக்கியமாக நீங்கள் இதில் என்ன சொல்லணும்னா, ஃபிசிக்கல் சேஞ்சில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. no new substance is formed, முக்கியமான வார்த்தை. ஃபிசிக்கல் சேஞ்சில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? the substance may change, என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் ஃபிசிக்கல் சேஞ்சில்னா, ஷேப், அதோடைய ஷேப் மாறும், சைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட், அதாவது சாலிட் ஸ்டேட்டா லிக்விட் ஸ்டேட்டா கேஸ் ஸ்டேட்டா, அந்த ஸ்டேட் மாறும். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் மாறும். பட் த கெமிக்கல் காம்போசிஷன் ரிமைன்ஸ் த சேம். இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும், ஆனால் கெமிக்கல் காம்போசிஷன் என்னாகும், சேமாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச். சரி, ஃபிசிக்கல் சேஞ்சோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம். சொன்ன இல்லைங்களா ஏற்கனவே, நியூ சப்ஸ்டன்ஸ் இதில் ஃபார்ம் ஆகாது. த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் த சேம் ஈவன் ஆஃப்டர் த சேஞ்ச் மாறுதல் ஏற்பட்ட பிறகும் கூட நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது, ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஸ் வந்து வாட்டராக மாறுறது. போத் ஆர் வாட்டர், இதில் என்ன ஐஸும் வாட்டர் தான், ஐஸும் வாட்டர் தான், வாட்டர் தான். ஸோ சப்ஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை, ரெண்டுமே வாட்டர் தான். போத் ஆர் H2O, ஒன்லி த ஸ்டேட் சேஞ்சஸ், ஸ்டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஐஸாக இருக்கும் போது அது சாலிட் ஸ்டேட், வாட்டராக இருக்கும் போது அது லிக்விட் ஸ்டேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே கண்டு என்ன மாறாது, சப்ஸ்டன்ஸ் மாறாது. செகண்ட் என்னென்னா, யூஸ்வலி ரிவர்சிபிள். இந்த ஃபிசிக்கல் சேஞ்ச் என்னென்னா ரிவர்சிபிள் சொல்கிறாங்க. அதாவது மோஸ்ட் ஃபிசிக்கல் சேஞ்ச் கேன் பி ரிவர்ஸ்ட். நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்ன ஆகுமா, ரிவர்ஸ்ட் ஆகுமா. எக்ஸாம்பிள் என்னென்னா, வாட்டர் கேன் பிகம் ஐஸ் அகைன் பை ஃப்ரீசிங். ஒரு ஐஸ் க்யூப் நம்ம எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சோன்னா தண்ணி ஆகும்.
இல்லைங்களா? திருப்பி அந்த தண்ணியை பிடிச்சி எடுத்துன்னு போய் ஃப்ரீசரில் வச்சோன்னா அவன் திருப்பி ஐஸ் க்யூப் ஆகும். ஸோ வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச் ரிவர்சிபிள் ஆகுது, அந்த ஸ்டேட்டுக்கு திருப்பி மாறுது இல்லைங்களா? அதனால தான் இட் இஸ் ரிவர்சிபிள். 2 பார்த்துருக்கோம். நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம், யூஸ்வலி ரிவர்சிபிள். சரிங்களா? தேர்ட் என்னென்னா ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச். ப்ராப்பர்ட்டிஸ் லைக் என்னென்ன மாறும்னு சொல்லியிருக்கேன் நான், ஷேப், சைஸ், ஸ்டேட், டெக்ஸ்சர். பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் do not change. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சேஞ்ச் ஆகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? எனர்ஜி சேஞ்சஸ் இஸ் ஸ்மால். எனர்ஜி வந்து சேஞ்சஸ் இஸ் ஸ்மால். ஓகேங்களா? எனர்ஜியோட சேஞ்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் யூஸ்வலி இன்வால்வ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லைக் மெல்ட்டிங் ஆர் ஃப்ரீசிங். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் என்னது, இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் தேவைப்படுமா, மெல்ட் ஆகும் போதும் சரி ஃப்ரீஸ் ஆகும் போதும் சரி. ஓவர் எனர்ஜி இதுக்கு தேவைப்படாது. இது வந்து நெக்ஸ்ட் என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச். சரி, ஃபிசிக்கல் சேஞ்சோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம் பார்த்தோம். அடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஐஸ் வாட்டராக மாறுது அது. நெக்ஸ்ட் யூஸ்வலி ரிவர்சிபிள் பார்த்தோம். அப்புறம் ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சேஞ்ச் ஆகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாதுன்னு பார்த்தோம். அப்புறம் எனர்ஜி சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்மால் எனர்ஜி, அதாவது அதுக்கு தேவை ஸ்மால் எனர்ஜி தான். மெல்ட்டிங்லேருந்து ஃப்ரீசிங் ஆனாலும் ஃப்ரீசிங்லேருந்து மெல்ட்டிங் ஆனாலும் அதுக்கு தேவைப்பட போகிறது ஸ்மால் எனர்ஜி தான். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச் பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸாம்பிள்னா, ஃபஸ்ட்டு வந்து மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் சொன்னேன் இல்லையா? ஐஸ் சேஞ்சஸ் இன்டு வாட்டர் வென் ஹீட்டட். ஹீட் பண்ணும்போது என்னாகும், ஐஸ் வந்து வாட்டராக மாறிடும். ஐஸ் டு வாட்டர், திஸ் இஸ் ஃபிசிக்கல் பிகாஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. இல்லையா? நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை. நம்ம பழைய தண்ணி எப்படி நம்ம எடுத்துன்னு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சோமோ அது க்யூப் ஆச்சோ, திரும்பி அதை ஹீட் பண்ணோன்னா அது பழையபடி தண்ணியாகவே தான் மாறுது. ஆனால் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. இட் கேன் பி ரிவர்ஸ்ட் பை ஃப்ரீசிங். ஃப்ரீஸ் பண்ணால் திருப்பி என்னாகும், ரிவர்சிபிள் ஆகிடும். அது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா பாயிலிங் ஆஃப் வாட்டர். வாட்டர் சேஞ்சர் இன்டு ஸ்டீம். வாட்டர்னா அது ஆவி, சூடு பண்ணோன்னா என்ன பண்ணோம், நம்ம தண்ணி கொதிக்க வச்சோன்னா ஆவி பறக்கும் மேலே வந்து. ஓவர் சூடாச்சுன்னு நினச்சோம் ஆவி பறக்கும் இல்லையா, ஸ்டீம். அப்போ வாட்டர் வந்து என்னவா மாறுது, வாட்டர் வேப்பராக மாறுது. த சப்ஸ்டன்ஸ் இஸ் ஸ்டில் வாட்டர். ஆனால் அது வாட்டர் வேப்பராக மாறினா கூட ஸ்டில் இட் இஸ் வாட்டர். இது செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் வந்து கட்டிங் பேப்பர். வென் பேப்பர் இஸ் கட், ஒரு பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணோன்னா ஒன்லி இட் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் சேஞ்ச். என்ன மாறுது, ஷேப்பும் சைஸும் மட்டும் தான் மாறுது. த மெட்டீரியல் ரிமைன்ஸ் பேப்பர். பேப்பராகவே தான் இருக்குது இல்லையா? அது தேர்டு. ஃபோர்த் என்னென்னா டிசால்விங் சுகர் இன் வாட்டர். வாட்டரில் சுகரை டிசால்வ் பண்ணுறது. சுகர் டிஸ்அப்பியர்ஸ் இன் வாட்டர். நம்ம சர்க்கரை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கரைக்கிறோன்னா அப்படின்னா அவன் சுகர் வந்து கரைஞ்சிரும் இல்லைங்களா? பட் ஸ்டில் ப்ரெசன்ட். ஆனால் அதில் இருக்குது, ஆனால் நம்ம கரைஞ்சிறதுனால நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதில் சுகர் இருக்குது. இட் கேன் பி ரிகவர்ட் பை எவாப்ரேஷன். எவாப்ரேஷன்ற ப்ராசஸ் மூலமாக அது திருப்பி வந்து ரிகவர் பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். என்னென்ன பார்த்தோம்? மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், பாயிலிங் ஆஃப் வாட்டர், கட்டிங் பேப்பர், டிசால்விங் சுகர் இன் வாட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மோர் டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது ஃபிசிக்கல் சேஞ்சில் பார்க்கலாமா? பிரேக்கிங் கிளாஸ், ஸ்ட்ரெச்சிங் அ ரப்பர் பேண்ட், க்ரஷிங் அ கேன், மெல்ட்டிங் வேக்ஸ், ஃபோல்டிங் கிளாத். இதெல்லாம் வந்து டெய்லி லைஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள். ஃபிசிக்கல் சேஞ்ச் வெர்சஸ் கெமிக்கல் சேஞ்ச் என்னென்னா, ஆக்சுவலாக நான் அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் கெமிக்கல் எலாபரேட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் இது கம்பேர் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? கன்க்ளூஷன் a physical change only changes the appearance or state of a substance. என்ன மாறுது? appearance or state of a substance, but the substance itself remains the same and no new substance is produced. அதுதான், அதாவது நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் ஆக போகிறது கிடையாது. வெறும் என்ன ஆகுது, அப்பியரன்ஸும் ஸ்டேட்டும் தான் மாறுமே கண்டி நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இதுதான் ஃபிசிக்கல் சேஞ்சோட கன்க்ளூஷன் கடைசியில் நடக்க போகிறது. என்னென்ன பார்த்தோம் ஃபிசிக்கல் சேஞ்சில் சொல்லுங்கள்? ஃபிசிக்கல் சேஞ்சில் வந்து டெஃபினேஷன் பார்த்தோம். ஃபிசிக்கல் சேஞ்ச்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ ஃபிசிக்கல் சேஞ்ச் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்கு நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு ஒன்று, ரெண்டாவது வந்து யூஸ்வல் ரிவர்சிபிள், மூணாவது ஒன்லி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாது. அடுத்து எனர்ஜி வந்து அதுக்கு தேவைப்படுறது ரொம்ப கம்மி தான், மெல்ட்டிங் ஆகும் போதும் ஃப்ரீசிங் ஆகும் போதும். இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்கில் பார்த்தோம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லிட்டு என்னென்ன பார்த்தோம்? மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், பாயிலிங் ஆஃப் வாட்டர், கட்டிங் பேப்பர், டிசால்விங் சுகர் இன் வாட்டர். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்ச் பார்த்தோம். டெய்லி லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்தோம்?
breaking glass, stretching a rubber band, crushing a can, melting wax, folding cloth. சரிங்களா? இப்போ chemical change. chemical changeனா என்ன அப்படின்றத ஒரு definition பார்க்கலாம். A chemical change is a change in which one or new substance are formed with different chemical properties from the original substance. chemical change என்ன நடக்குது? அதாவது நம்ம எடுக்கப்படுற ஒன் ஆர் மோர் நியூ சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு கெமிக்கல் வித் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்னொரு ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது, கெமிக்கல் சேஞ்சில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? டியூரிங் அ கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது த கெமிக்கல் காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும். த ஆட்டம்ஸ் ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் நியூ சப்ஸ்டன்ஸ். ஆட்டம் ரீஅரேஞ்ச் பண்ணப்பட்டு நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். த சேஞ்ச் இஸ் யூஸ்வலி பெர்மனெண்ட். அப்படி மாறப்படுற சேஞ்ச் வந்து இட் இஸ் பெர்மனெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். இப்போ என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது கெமிக்கல் சேஞ்சுக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும்னு. இன் அ கெமிக்கல் சேஞ்ச் த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் சேஞ்ச் இன்டு கம்ப்ளீட்லி நியூ சப்ஸ்டன்ஸ். அப்போது நம்ம கொடுக்குற சப்ஸ்டன்ஸ் வர ப்ராடக்ட் என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள், வென் அயன் ரஸ்ட் இட் ஃபார்ம் ரஸ்ட், அதாவது அயன் ஆக்சைட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அயன். அயன் ரஸ்ட் பண்ணும்போது என்ன கிடக்குது? இட் ஃபார்ம் ரஸ்ட் கிடைக்குது, அதாவது அயன் ஆக்சைடு கிடைக்குது அயன் ரஸ்ட் பண்ணும்போது. அப்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அயன். நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்ட்டுக்கும் ரியாக்டண்ட்டுக்கும் வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் நியூ சப்ஸ்டன்ஸ். அதனால் அது ஒரு ஃபஸ்ட் கேரக்டரிஸ்டிக். செகண்ட் வந்து யூஸ்வலி இர்ரிவர்சிபிள். இது வந்து இர்ரிவர்சிபிள், அதாவது மோஸ்ட் கெமிக்கல் சேஞ்ச் கேன் நாட் பி ஈஸிலி ரிவர்ஸ்ட். முக்கால்வாசி கெமிக்கல் சேஞ்சில் ரிவர்சிபிள் வராது, அதாவது பழைய மாதிரி திருப்பி அந்த ப்ராடக்ட் அதே மாதிரி கொண்டு வர முடியாது. முதல்ல எப்படி நம்ம ட்ரை பண்ணோமோ, இப்போ எப்படி ஐஸ் வாட்டராக மாறுது, வாட்டர் திருப்பி ஐஸாக மாறுதோ அந்த மாதிரி இங்கே நடக்காது. இட் இஸ் இர்ரிவர்சிபிள். எக்ஸாம்பிள் என்னென்னா, பேர்னிங் பேப்பர் கேன் நாட் பி சேஞ்ச்ட் பேக் இன்டு பேப்பர். இல்லைங்களா? ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணுறோன்னா திருப்பி அது ஹேஷஸ் ஆகிடும், திருப்பி பேப்பரை மாற்ற முடியுமா? முடியாது. அதனால இட் இஸ் இர்ரிவர்சிபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி சேஞ்ச். கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ்ஸ் அப்சார்ப்ஷன் ஆர் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன தேவைப்படுது? அப்சார்ப்ஷனும் தேவைப்படுது, ரிலீஸ் ஆஃப் எனர்ஜியும் தேவைப்படுது. என்னென்னா ஹீட்டு, லைட், சவுண்டு, இதெல்லாம் தான் வந்து அப்சார்பர் பண்ண தேவைப்படுது, ரிலீஸ் ஆஃப் எனர்ஜியும் தேவைப்படுது. எக்ஸாம்பிள், பேர்னிங் வுட்டை பேர்ன் பண்ணும்போது ரிலீஸஸ் ஹீட் அண்ட் லைட். ஹீட்டும் லைட்டும் ரிலீஸ் ஆகுது வுட்டை பேர்ன் பண்ணால். சரிங்களா? அடுத்து சேஞ்சஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த நியூ சப்ஸ்டன்ஸ் ஹஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். நியூ சப்ஸ்டன்ஸ் ஹஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்னா கலர், ஸ்மெல், ஹார்ட்னஸ், கெமிக்கல் பிஹேவியர், இது எல்லாத்துலேயுமே என்னது சேஞ்ச் கிடைக்கிது. சரிங்களா? இதுதாங்க இப்போ என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்சஸ் ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன் யூஸ்வலி இர்ரிவர்சிபிள், தேர்ட் ஒன் எனர்ஜி சேஞ்ச், ஃபோர்த் ஒன் சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டிஸ். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். அடுத்து சைன்ஸ் ஆஃப் அ கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, முதல்ல சேஞ்ச் இன் கலரில் சேஞ்ச் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, அயன் டேர்ன்ஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் டியூரிங் ரஸ்டிங். அயன் என்ன கலராக மாறுதுங்களா? ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக மாறுதான். ஸோ சேஞ்ச் இன் கலர். நெக்ஸ்ட்டு வந்து எவல்யூஷன் ஆஃப் கேஸ். எக்ஸாம்பிள், ஜிங்க் ரியாக்ட் வித் ஆசிட் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஜிங்க் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது? ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ எவல்யூஷன் ஆஃப் கேஸ் வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள், சம் ரியாக்ஷன் ரிலீஸ் ஹீட். சில ரியாக்ஷன் அப்படின்னா ஹீட் ரிலீஸ் பண்ணும். இட் இஸ் அன் எக்ஸோதர்மிக் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் precipitate ஃபார்மேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, சாலிட் ஃபார்ம் வென் டூ சொல்யூஷன் ரியாக்ட். ரெண்டு சொல்யூஷன் ரியாக்ட் பண்ணால் தான் ஒரு சாலிட் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் precipitate. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட்டில் சேஞ்ச் ஆகுது. அதாவது சம் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் கேஷியஸ் ஆர் சாலிட். சிலது கேஷியஸ் ஸ்டேட்டும் இருக்கும், சிலது சாலிட் ஸ்டேட்டும் இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன சைன் நடக்குது கெமிக்கல் சேஞ்சில்னா, சேஞ்ச் இன் கலர், செகண்ட் ஒன் எவல்யூஷன் ஆஃப் கேஸ், தேர்ட் ஒன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபோர்த் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் precipitate, ஃபிஃப்த் ஒன் சேஞ்ச் இன் ஸ்டேட். 4 வகையாக சயின்ஸ் காட்டுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் பார்க்கலாம், என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன். அயன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர் டு ஃபார்ம் ரஸ்ட். அதாவது அயன் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு அயன் எது கூட ரியாக்ட் ஆகுது? ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர். அப்போது ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். அயன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்னவா மாறுது?
ரஸ்ட்டு அயன் ஆக்சைடாக மாறுது. அப்போது நம்ம கொடுக்கப்படுற ரியாக்டன்ட்டு வேறு, வரக்கூடிய ப்ராடக்ட் வேறு. அப்போ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச். அடுத்து பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம். வென் மெக்னீஷியம் ரிப்பன் பர்ன்ஸ் இட் ஃபார்ம் மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்து நம்ம பர்ன் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னா மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கும். அப்போ வேறு வருது இல்லையா, நியூ சப்ஸ்டன்ஸ் வருது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. ஃபுட் இஸ் கெமிக்கலி ப்ரோக்கன் டவுன் இன்டு சிம்பிளாக சப்ஸ்டன்சஸ் இன் அவர் பாடி இல்லைங்களா. நம்ம எடுக்கப்படுற சாப்பாடு தான் ப்ரோக்கன் டவுன் ஆகுது இல்லைங்களா. அதனால் டைஜஷன் ஆஃப் ஃபுட்டில் கெமிக்கல் சேஞ்ச் வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். அடுத்து குக்கிங் ஆஃப் ஃபுட். குக்கிங் சேஞ்சஸ் ரா ஃபுட் இன்டு நியூ சப்ஸ்டன்சஸ் வித் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். குக்கிங்கில் என்ன நடக்குதுன்னா ரா ஃபுட்டு, பச்சை காய்கறியில் தானே நம்ம சமைக்கிறோம். அது என்னது நியூ சப்ஸ்டன்ஸாக மாறுதில்ல வித் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். அதனால் குக்கிங் ஆஃப் ஃபுட் இஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து ரியாக்ஷன் பிட்வீன் ஜிங்க் அண்ட் ஆசிட். ஜிங்க் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டு ஃபார்ம் ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ். ஜிங்க் ஆனது எது கூட ரியாக்ட் ஆகுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது, ஜிங்க் குளோரைடும் அண்ட் ஹைட்ரஜன் கேஸும் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். என்னென்ன பார்த்தோம், ரஸ்டிங் ஆஃப் அயன், செகண்ட் ஒன் பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம், தேர்ட் ஒன் டைஜஷன் ஆஃப் ஃபுட், ஃபோர்த் ஒன் குக்கிங் ஆஃப் ஃபுட், ஃபிஃப்த் ஒன் ரியாக்ஷன் பிட்வீன் ஜிங்க் அண்ட் ஆசிட். சரிங்களா. இப்போ அடுத்து வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கெமிக்கல் சேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ கெமிக்கல் ரியாக்ஷன். இன் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ரியாக்டன்ஸ் என்ன ஆகுது, சப்ஸ்டன்ஸ் அட் ரியாக்ட் இல்லையா. ப்ராடக்ட் நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம். ரியாக்டனா என்ன சொன்னால் நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகுதோ அதுதான் ரியாக்டன்ட். என்ன நியூவாக சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் ப்ராடக்ட் கெமிக்கல் சேஞ்சில். எக்ஸாம்பிள் வந்து ரியாக்டன்னா ஜிங்க் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ப்ராடக்ட் வந்து ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இதுதான் வந்து ப்ராடக்ட். சரி, இப்போ நம்ம கடைசியாக இப்போ ஃபிசிக்கல் சேஞ்ச் தனியாக பார்த்தோம், கெமிக்கல் சேஞ்ச் தனியாக பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேர் பண்ணலாம் ஃபிசிக்கல் சேஞ்ச் வெர்சஸ் கெமிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சில் என்ன, சேஞ்ச் இஸ் டெம்ப்ரரி. சரிங்களா. கெமிக்கல் சேஞ்சில் சேஞ்ச் இஸ் பெர்மனண்ட். இதில் டெம்ப்ரரியாக இருக்கும், இதில் பெர்மனண்ட்டாக இருக்கும். நடக்கப்படக்கூடிய மாற்றங்கள் இதில் டெம்ப்ரரியாக இருக்கும், அதில் பெர்மனண்ட்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. எங்கள் ஃபிசிக்கல் சேஞ்சில் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. தேர் இஸ் சேஞ்ச் ஒன்லி இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்கும், நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. எங்கள் ஃபிசிக்கல் சேஞ்சில் ஃபார்ம் ஆகாது. அதே கெமிக்கல் சேஞ்சில் நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம் வித் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் மாறும், நியூ சப்ஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகும் எங்கள் கெமிக்கல் சேஞ்சில். சரிங்களா. அடுத்து ஃபிசிக்கல் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் கேன் பி ரிவர்ஸ்ட் பை சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். இட் கேன் பி ரிவர்சிபிள் சொன்னோம் இல்லையா. இதில் எப்படி வந்து சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தடால் இட் கேன் பி ரிவர்சிபிளாக. ஆனால் சேஞ்ச் கேன் நாட் பி ரிவர்ஸ்ட் பை சிம்பிள் ஃபிசிக்கல் மெத்தட் இங்கே கெமிக்கல் சேஞ்சில். சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா எனர்ஜி மே ஆர் மே நாட் பி ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ்ட். ரிலீஸ் ஆகியும் இருக்கலாம், மே நாட் பி ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ்டு. சரிங்களா. இதில் வந்து எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் ஆர் அப்சர்வ் டியூரிங் கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும் போது எனர்ஜி ரிலீஸ்ட் ஆகும். இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் அ கெமிக்கல் சேஞ்ச். ஓகேவா. இதில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஃபிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன, கிளியராக எலாபரேட்டாக முதல்ல சொல்லிட்டேன், அப்புறம் கம்பேர் பண்ணியும் சொல்லிட்டேன். சரிங்களா. இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியாச்சு, எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு, சயின்ஸ் சொல்லியாச்சு, எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. எனி சேஞ்ச் தட் இன்வால்வ்ஸ் கெமிக்கல் சேஞ்ச் இஸ் கால்ட் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஆக்டிவிட்டிக்கு போகலாமா. ஆக்டிவிட்டி 1.1 என்ன, பர்னிங் மெக்னீஷியம் ரிப்பன். சரிங்களா. மெக்னீஷியம் ரிப்பனை பர்ன் பண்ணுறது ஆக்டிவிட்டி 1.1ல் பார்க்க போகிறோம். திஸ் ஆக்டிவிட்டி ஷோஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் யூஸிங் அ மெக்னீஷியம் ரிப்பன். ஸோ மெக்னீஷியம் ரிப்பன் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் செய்ய போகிறோம். இதில் I'll explain step by step in simple way. சரிங்களா. பர்னிங் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன். மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை முதல்ல பார்க்கலாம். மெக்னீஷியம் ரிப்பன் தேவை, டாங் TONG டாங்னா என்ன, டு ஹோல்டு த ரிப்பன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதோடைய இது வந்து டாங்குன்னு சொல்லுவாங்க. பர்னர் ஆர் பன்சன் பர்னர், இதில் ஏதாவது ஒன்று எரியறதுக்காக வாட்ச் கிளாஸ் ஒன்று. சரிங்களா. இப்போ ப்ரொசீஜர் எப்படி பண்ண போகிறோன்னா, டேக் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன். மெக்னீஷியம் ரிப்பன் ஒன்று ஸ்மால் பீஸ் எடுத்துக்க போகிறோம். ஹோல்டு த ரிப்பன் வித் அ டாங்கால் அதை பிடிச்சிக்கிறோம்.
bring it near the flame of the burner. அங்கே எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பில் நம்ம அதை கிட்ட எடுத்துகிட்டு வரோம். The ribbon starts burning with a bright white flame. நல்லா எரியும் போது என்ன ஆகுதுன்னா bright white flame தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போது. பேர்ன் ஆகும்போது அந்த ரிப்பன் மெக்னீஷியம் ரிப்பன் பேர்ன் ஆகும்போது bright white flame கிடைக்கும். சரிங்களா? Keep a watch glass below to collect the powder form. அப்படி எரியும் போது என்ன ஆகும்னா கீழே அந்த பவுடர் கொட்டும் இல்லைங்களா, அந்த வாட்ச் கிளாஸ் வச்சு அதை கலெக்ட் பண்ணணும். ஆஃப்டர் பர்னிங் எரிச்ச அப்புறம் ஒயிட் பவுடர் இஸ் கலெக்டட் இன் வாட்ச் கிளாஸ். என்ன பவுடர் கலர் வருதுன்னா அந்த பவுடர் வந்து ஒயிட் பவுடர் வந்து கலெக்ட் ஆகிருக்கு வாட்ச் கிளாஸில். சரிங்களா? அதாவது திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் மெக்னீஷியம் ரிப்பன் எடுக்கிறோம், அந்த டாங்கில் பிடிச்சிக்கிறோம், அந்த ரிப்பனை பிடிச்சிட்டு அந்த பர்னர், இந்த எரியிற பர்னரில் ஃப்ளேமில் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அதை எரிய வைக்கிறோம். அந்த ரிப்பன்னாவது பர்னர் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பிரைட் ஒயிட் ஃப்ளேம் வந்து பார்க்க முடியுது. அந்த ஃப்ளேம் கீழே ஒரு வாட்ச் கிளாஸ் வச்சிடுறோம். அந்த வாட்ச் கிளாஸில் அந்த பவுடர் கொட்டும் போது அந்த பவுடர் என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் பவுடர் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து நடக்கிற ஸ்டெப்ஸு. சரிங்களா? இப்போது அப்சர்வேஷன்னா என்ன நம்ம பார்க்குறோம் அதில் கண்கூடா அப்படின்னா, த மெக்னீஷியம் பேர்ன்ஸ் வித் அ பிரைட் டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம். மெக்னீஷியம் எது கூட பேர்ன்ட் ஆகுதுன்னா பிரைட் டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேமில் பேர்ன்ட் ஆகுது. பேர்ன் ஆகி அ ஒயிட் பவுடர் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் பர்னிங். பேர்ன் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது? ஒயிட் பவுடர் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ரிசல்ட் என்ன நடக்குது இதில் இருந்துன்னா, த ஒயிட் பவுடர் ஃபார்ம்ட் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. நம்ம அந்த ஒயிட் பவுடர் கலெக்ட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கிளாஸில், அதுதான் மெக்னீஷியம் ஆக்சைடு. த ஒயிட் பவுடர் ஃபார்ம்ட் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. This happens because magnesium react with oxygen in the air. இது எதனால் நடக்கப்படுதுன்னா, மெக்னீஷியம் ஆனது ஆக்சிஜன் கூட ஏரில் இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிறதுனால தான் இது கிடைக்கப்படுது. என்ன கிடைக்கப்படுது? ஒயிட் பவுடர் ஃபார்ம்ட் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கப்படுது. சரிங்களா? கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னா, இதுக்கான கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னா, மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. 2Mg plus O2 gives 2MgO. சரிங்களா? Mgனா மெக்னீஷியம், O2னா ஆக்சிஜன், MgOனா மெக்னீஷியம் ஆக்சைடு. அதாவது ஒயிட் பவுடர் நம்மளுக்கு கடைசியாக கிடச்சது இல்லையா, அதுதான் மெக்னீஷியம் ஆக்சைடு. டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது இந்த ஆக்டிவிட்டியிலனா, திஸ் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். இது என்னன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் பிகாஸ் டூ சப்ஸ்டன்சஸ், என்ன சப்ஸ்டன்சஸ்? மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் combine to form one product magnesium oxide. Magnesium ஒரு substance, oxygen ஒரு substance, இது ரெண்டு சப்ஸ்டன்ஸும் கம்பைண்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. தட் இஸ் கால்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு. அதனால் இந்த ரியாக்ஷன் இட் இஸ் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். அந்த ஆக்டிவிட்டி 1.1 புரியுதுங்களா? புரியலனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 1.1 என்ன கூட சொல்ல பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் when heat is applied on magnesium ribbon by burning it on split lamp. சரி, லேம்பில் நம்ம மெக்னீஷியம் ரிப்பன் ஹீட் பண்ணும்போது பேர்ன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. மெக்னீஷியம் பேர்ன்ஸ் வித் டாஸ்லிங் லைட் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்ட் இஸ் மெக்னீஷியம் ஆக்சைடு. அந்த மெக்னீஷியம் தான் அந்த ஏரில் இருக்க ஆக்சிஜனோட கம்பைனாகி பேர்ன்ட் ஆகும்போது மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதாவது இட் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஃப்ரம் ஹார்ட் மெட்டல் டு பவுடராக மாறுது. Endothermic reaction takes place on it is a combination reaction. சொன்ன இல்லையா, it is a combination reaction. Next வந்து activity 1.2 போகிறோம். activity 1.2 அப்படின்னா இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, this diagram shows an experiment to demonstrate the formation of hydrogen gas when zinc react with dilute sulfuric acid. அதாவது ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆக போது எது கூட ரியாக்ட் ஆகும்போது, ஜிங்க் வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்றது தான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எய்ம் ஆஃப் த ஆக்டிவிட்டி என்னென்னா, டு ஷோ தட் ஹைட்ரஜன் சொன்னாலே ஏற்கனவே, டு ஷோ தட் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் வென் ஜிங்க் ரியாக்ட் வித் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஜிங்க் ஆனது டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஆக்டிவிட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெக்கமெண்ட்னா, கோனிக்கல் ஃப்ளாஸ்க், செகண்ட் ஒன் ஜிங்க் கிரானியூல்ஸ், தேர்ட் காக் வித் கிளாஸ் டியூப், ஃபோர்த் மேட்ஸ்டிக் ஆர் பர்னிங் ஸ்பிளிட். சரிங்களா? ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் பார்க்கலாமா? இப்போது டேக் அ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அண்ட் புட் சம் ஜிங்க் கிரானியூல்ஸ் இன் இட். ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு அதில் என்ன போட சொல்கிறாங்க? ஜிங்க் கிரானியூல்ஸ் போட சொல்கிறாங்க.
அப்புறம் add dilute sulfuric and carefully into the flask. sulfuric acid எப்படி ரொம்ப ஜாக்கிரதையாக dilute sulfuric acid அந்த conical flaskல ஊற்ற சொல்கிறாங்க. immediately close the flask with a cork வச்சு க்ளோஸ் பண்ணிட சொல்கிறாங்க. fitted with a glass tube ஓட செட் வரும் இல்லைங்களா, அந்த அப்படியே அந்த கார்க்கோட glass tube ஒன்று ஃபிட் ஆகிருக்கும். அதோட எடுத்து சடனாக அந்த ஆசிட் dilute sulfuric acid ஊற்றினோடனே அந்த கார்க் வச்சு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. The glass tube allow the gas formed inside the flask to come out. ஸோ அங்கே ஜிங்க் கிரானியூல்ஸும் நம்ம ஆட் பண்ண dilute sulfuric acidum ரியாக்ட் ஆகும்போது ஒரு கேஸ் வெளியே வரும். அந்த கேஸ் வந்து நம்ம அந்த டியூப் இருக்க அந்த கிளாஸ் டியூப் வழியாக அந்த கேஸ் வெளியே வரும். இதுலேருந்து பிரிக் burning matchsticks near the mouth of the glass tube. எரியிற தீக்குச்சி இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மவுத் ஆஃப் த கிளாஸ் டியூப்பில் எடுத்துகிட்டு வந்து காட்ட சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டெப்ஸு. திருப்பி சொல்கிற பாருங்கள். Take a conical flask and put some zinc granules in it. அதில் zinc granules போட்டுருணும். அதுக்கப்புறம் dilute sulfuric acid ஆட் பண்ணணும். அப்புறம் கார்க்கை வச்சு அந்த கிளாஸ் டியூப் வச்சு கார்க் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். உள்ளேருந்து வர அந்த கேஸ் வந்து அந்த கிளாஸ் டியூப் வழியாக வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது ஒரு burning matchstick எடுத்துகிட்டு வந்து இந்த மவுத் ஆஃப் த கிளாஸ் டியூப்பில் வைக்க சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்சர்வேஷன். என்ன நம்ம இப்போ அப்சர்வ் பண்ண போகிறோம்னா, பபிள்ஸ் ஆஃப் கேஸ் ஆர் ஃபார்ம்ட் இன்சைட் த ஃப்ளாஸ்க். இன்சைட் த ஃப்ளாஸ்கில் என்னென்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, bubbles of gas ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ரெண்டாவது the gas comes out through the glass tube. அந்த glass tube இருக்கு இல்லையா, அது வழியாக அந்த கேஸ் வெளியே வருது. when a burning matchstick is brought near the gas, அப்போ நம்ம எரியப்பட்ட அந்த வத்திப்பட்டி குச்சி எடுத்துகிட்டு வந்து அங்கே விற்கிறோம் இல்லையா, வத்திப்பட்டி குச்சி, அப்போ என்ன ஆகும், it burns with a pop sound. ஒரு பாப் சவுண்டோட அது burn ஆகும். this pop sound confirms the presence of hydrogen gas. அந்த பாப் சவுண்ட் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து அங்கே ஹைட்ரஜன் கேஸ் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுது. அப்சர்வேஷனில் இதுதான் என்ன ஆகுது, பபிள் ஆஃப் கேஸ் வருது கானிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ள. அந்த கேஸ் வந்து அந்த கிளாஸ் டியூப் வழியாக வெளியே வருது. நம்ம வெளியே வர நேரத்தில் நம்ம அந்த வத்திப்பட்டி தீக்குச்சி எடுத்துருந்து நம்ம எரியிற வத்திப்பட்டி குச்சியை விற்கிறதுனால ஒரு பாப் சவுண்டோட அது பேர்ன் ஆகுது. அந்த பேர்ன் ஆகிற அந்தோட இண்டிகேஷன் தான் வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் அப்சர்வேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன். இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னா, ஜிங்க் ரியாக்ட் வித் dilute sulfuric acid. ஜிங்க் எது கூட ரியாக்ட் ஆகிருக்கு, dilute sulfuric acid கூட ரியாக்ட் ஆகிருக்கு. டியூரிங் த ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஜிங்க் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் த ஆசிட். ஆஸ் அ ரிசல்ட் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம்டு. இதனால் என்ன ஃபார்ம் ஆகுது, ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் அண்ட் ஹைட்ரஜன் கேஸஸ் ஆர் ஃபார்ம்டு. த பபிள் சீன் இந்த ஃப்ளாஸ்க் ஆர் ஹைட்ரஜன் கேஸ் பபிள். ஸோ அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குள்ள பபிள் இருக்குன்னு அது வந்து ஹைட்ரஜன் கேஸ் பபிள். கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்க்கலாமா? இதுக்குள்ளே கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்னா, வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னா, ஜிங்க் ப்ளஸ் dilute sulfuric acid அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். அது என்ன கொடுக்குது, ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகுது. கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டுட்டு நம்ம அந்த ஃபார்முலா எழுதணும். ஜிங்க்னா Z10 இல்லைங்களா, அது என்ன கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு H2SO4 ஜிங்க் ப்ளஸ் H2SO4 சேர்ந்தோம்னா ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகுது. கேஸ் ஃபார்மேஷன், ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகிறத காட்டுது. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். இது என்ன டைப்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எதனாலனா, பிகாஸ் ஜிங்க் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து என்னது, ஜிங்க் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன். கன்க்ளூஷன், when zinc react with dilute sulfuric acid, zinc ஆனது dilute sulfuric acid கூட ரியாக்ட் ஆகும்போது hydrogen gas is produced which can be identified by the pop sound test. ஸோ அந்த pop sound test வந்தது இல்லைங்களா நம்ம பண்ணும்பொழுது அந்த ஆக்டிவிட்டியில், அதுதான் அந்த presence of hydrogen gasன்றதை ப்ரூவ் பண்ணுது. சரிங்களா? இங்கே பாருங்கள், கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்கள். PbNO3 அதாவது லெட் நைட்ரேட் ப்ளஸ் பொட்டாசியம் அயோடைட் சேரும் போது என்ன கொடுக்குது, லெட் அயோடைட் ப்ளஸ் பொட்டாசியம் நைட்ரேட். இதெல்லாம் கெமிக்கல் ஃபார்முலா. PbNO3 plus 2Ki gives PbL2 plus 2KNO3. Conclusion என்ன சொல்கிறாங்க, double displacement reaction occurs forming an insoluble yellow precipitate ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? which is insoluble in water சொல்கிறாங்க. அதுதான் வந்து conclusion. What do you observe when lead nitrate react with potassium iodide solution? lead nitrate வந்து பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும்போது என்ன வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னா, லெட் நைட்ரேட் ரியாக்ட் வித் பொட்டாசியம் அயோடைட்
to form lead iodide form ஆகுது, which is insoluble in water and yellow in color. வாட்டரில் insoluble ஆகாது, கலர் வந்து எல்லோ கலர். அதோட ஈக்குவேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. It changes state from liquid to solid. Liquid stateலேருந்து solid stateக்கு மாறுது. ரெண்டாவது it is a double displacement reaction. மூணாவது precipitation reaction. சரிங்களா, இதுதான் ஆக்டிவிட்டி 1.2. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி 1.3 பார்க்கலாம். சரிங்களா, இந்த ஆக்டிவிட்டி 1.3ல என்ன பார்க்க போகிறோன்னா, எய்ம் என்ன அப்படின்னா, டு ஷோ தட் ஜிங்க் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஈட், ப்ரூவிங் தட் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர்ஸ். அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஜிங்க் வந்து ஆசிட்க்கு ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட்னா, ஜிங்க் கிரானியூல்ஸ், conical flask or test tube, dilute hydrochloric acid or sulfuric acid dropper. சரிங்களா, இதில் தான் மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்ட். ப்ரொசீஜர்: டேக் அ ஃபியூ ஜிங்க் கிரானியூல்ஸ் இன் அ conical flask or test tube. கொஞ்சம் ஜிங்க் கிரானியூல்ஸ் எடுத்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயோ அல்லது டெஸ்ட் டியூப்லேயோ போட்டுக்கணும். சரிங்களா, add dilute hydrochloric acid or dilute sulfuric acid slowly to the flask. ஒன்று dilute hydrochloric acid போடணும், இல்லை dilute sulfuric acid போடணும் அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில். அப்சர்வ் கேர்ஃபுல்லி வாட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் த ஜிங்க் கிரானியூல். ஜிங்க் கிரானியூல் சுற்றி என்ன நடக்குதுன்னு கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா, டச் த டெஸ்ட் டியூப் ஆர் ஃப்ளாஸ்க் ஜென்ட்லி டு செக் இஃப் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ். அதாவது அந்த ஃப்ளாஸ்க்கு டச் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. ஃப்ளாஸ்க்கையோ இல்லை டெஸ்ட் டியூபோ டச் பண்ணி பார்க்கும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கா, அதாவது சூடு ஏறி இருக்கா இல்லையா அப்படின்றது டச் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ அப்சர்வேஷன் என்ன தெரியுதுன்னா, யூ வில் நோட்டீஸ் த ஃபாலோயிங் சேஞ்சஸ். என்னென்ன சேஞ்சஸ்? பபிள்ஸ் ஃபார்ம் அரவுண்ட் த ஜிங்க் கிரானியூல்ஸ். அந்த ஜிங்க் கிரானியூல் சுற்றினா அது பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். தீஸ் பபிள்ஸ் ஆர் ஹைட்ரஜன் கேஸ் பீயிங் ரிலீஸ்ட். அதுலேருந்து ரிலீஸ் ஆகப்படுறதா ஹைட்ரஜன் கேஸ் தான் அந்த பபிள்ஸ். சரிங்களா, ஜிங்க் ஸ்லோலி டிசால்வ் வித் த ஆசிட். ஜிங்க் ஆனது என்ன ஆகுது, அந்த நம்ம ஊற்றின டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லையோ இல்லை டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட்லையோ அது பொறுமையாக டிசால்வ் ஆகுது. த டெஸ்ட் டியூப் பிகம்ஸ் வார்ம். டெஸ்ட் டியூபோ கோனிக்கல் ஃப்ளாஸ்கோ அது என்ன ஆகிடுது, வார்ம் ஆகுது. திஸ் மீன்ஸ் ஈட் இஸ் ப்ரொடியூஸ் டியூரிங் த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அங்கே ஈட்டானது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்றது அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் தொடும் போதோ இல்லை டெஸ்ட் டியூப் தொடும் போதோ அந்த ஹீட் அந்த வார்ம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அப்சர்வ் பண்ணது. என்ன ஆகுது, ஜிங்கை சுற்றி ஜிங்க் கிரானியூலை சுற்றி ஒரு பபிள்ஸ் வருது. அந்த பபிள்ஸ் தான் ஹைட்ரஜன் கேஸ் அதான் ரிலீஸ் ஆகுது. ஜிங்க் வந்து ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. டெஸ்ட் டியூப் வந்து வார்ம் ஆகுது. அப்போது அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது தெரிய வருது. கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னா, இங்கே த ரியாக்ஷன் பிட்வீன் ஜிங்க் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது ZN ஜிங்க் இல்லையா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது ஜிங்க் குளோரைட் ஃபார்ம் ஆகி ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அதே தான், ஜிங்க் react with hydrochloric acid to form zinc chloride and hydrogen gas. சரிங்களா, if sulfuric acid is used, இல்லை instead hydrochloric பதிலாக sulfuric acid போடுத்திங்கன்னா zinc plus Zn plus H2SO4 gives zinc sulfate plus hydrogen gas. இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கப்படுறதுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இங்கே என்ன நடக்குதுன்னா, திஸ் ரியாக்ஷன் ஷோஸ் எவல்யூஷன் ஆஃப் கேஸ். அதாவது ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட், சேஞ்ச் இன் என்ன கேஸ் ப்ரொடியூஸ், ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் இங்கே வந்து எவல்யூஷன் ஆஃப் கேஸ் நடக்குது இல்லைங்களா. சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் இருக்குது. அதாவது ஹீட் இஸ் ரிலீஸ்ட், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ரெண்டுமே நடக்குது. ஹைட்ரஜன் கேஸும் ப்ரொடியூஸ்ட் ஆகுது, ஹீட்டும் ரிலீஸ்ட் ஆகுது. கன்க்ளூஷன்: ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி we learn that a chemical reaction has occurred because gas is produced. ஹைட்ரஜன் பபிள்ஸ் தானே, அதுதானே கேஸாக வருது வெளியே. டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ஹீட் ரிலீஸ்ட் ஆகிருக்கு. அ நியூ சப்ஸ்டன்ஸ் என்ன ஃபார்ம் ஆகிருக்கு, ஜிங்க் குளோரைட் ஆர் ஜிங்க் சல்ஃபேட் இஸ் ஃபார்ம்ட். ஓகேங்களா பசங்களா, இவ்வளோ தான். என்னன்னா ஜிங்க் வந்து இந்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணும், ஜிங்க் வந்து டைல்யூட் ஆசிட்க்கு ரியாக்ட் ஆகி ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து வெளியே வந்திருக்கு, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போது இங்கே அப்சர்வேஷன் பாருங்கள். என்ன இந்த பிக்சரில் எஃபர்வெசன்ஸ் is observed, bubbling or fizzing. The flask or test tube become warm and release hydrogen gas. Conclusion என்ன சொல்கிறாங்க, zinc react with dilute acid to produce hydrogen gas. The reaction is exothermic. எதனால் exothermic சொல்கிறாங்க, it releases heat வெளியே விடுறதுனால it is an exothermic reaction. chemical reaction என்ன சொன்ன இல்லையா, zinc plus dilute acid சேரும் போது zinc chloride, hydrogen gas gives hydrogen. type of reaction என்ன, single displacement and exothermic reaction. சரிங்களா, sorry. Activity 1.3 which gas will evolve zinc when zinc metal react with dilute hydrochloric acid? How will you identify the gas? When zinc react with the dilute hydrochloric acid, zinc chloride is formed and bubbles of hydrogen gas are observed.
conical flash became hot. ஓகேங்களா? Inference. Evolution of hydrogen gas. வந்து hydrogen gas வந்து வெளியே was with a pop sound upon a burning candle. இல்லைங்களா? Exothermic reaction அடுத்து oxidation react as hydrogen is removed. It is also a displacement reaction. இது displacement reaction சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆச்சுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்னா சேஞ்சஸ் இன் கலர். ஃபஸ்ட்டு வந்து கலரில் சேஞ்ச் ஆகுது. அதாவது when the color of a substance changes during a reaction. ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது கலர் மாறுது அப்படின்னா Fe + CuSO4. Feனா என்னது? அயன் இல்லைங்களா? காப்பர் சல்ஃபேட் சேரும்போது என்ன ஆகுது? FeSO4 மாதிரி காப்பர் தனியாக வெளியே வந்து அப்போ ப்ளூ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் பிகம் க்ரீன். ப்ளூவாக இருக்கும் போது அந்த ரியாக்ஷன் முடிஞ்சோடனே என்ன கலராக மாறுது? க்ரீனாக மாறுது. ஸோ சேஞ்ச் இன் கலர். செகண்ட் வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஹீட் மே பி ரிலீஸ்ட் எக்ஸோதெர்மிக் ஆர் அப்சர்வ்ட் எண்டோதெர்மிக். வெளியே ரிலீஸ் பண்ணுச்சுன்னா ஹீட்டு, இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக். அப்சர்வ் பண்ணுச்சு ஹீட்டு அப்படின்னா இட் இஸ் அன் எண்டோதெர்மிக். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ். கேஸ் பபிள்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் டியூரிங் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? கேஸ் பபிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அ precipitate. Precipitateனா an insoluble solid forms when two solution react. ஒரு இன்சாலிபிள் சாலிட் ஃபார்ம் ஆகும். எப்போ ரெண்டு சொல்யூஷன் ரியாக்ட் ஆகும்போது ஒரு எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும். அது வந்து வாட்டரில் இன்சால்யூபிள். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட். ஸ்டேட் சேஞ்ச் மாறுது. அது ஸ்டேட் வந்து தன்மை மாறுது. சாலிட், லிக்விட், கேஸ்ன்றது அதோடைய தன்மை மாறுது வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் சேஞ்சஸ். சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். சரிங்களா? கன்க்ளூஷன் இதுலேருந்து என்ன தெரியுது? கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் இண்டிகேட்டட் பை எதுலெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம்? ஒன்று கலர் சேஞ்ச், அடுத்து டெம்பரேச்சர் சேஞ்ச், அடுத்து கேஸ் ஃபார்மேஷன், அடுத்து சேஞ்ச் இன் ஸ்டேட். சரிங்களா பசங்களா? Don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. Do follow our Instagram account for more useful notes and study material. If you have any doubts children, please comment below. Thank you very much.